வணக்கம், வெல்கம் டு ஜானவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகா பொடி. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இந்த ஆலாக்கில் பாதி ஆலாக்கு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் அதே அளவு தான், ஆலாக்கில் பாதி. வெள்ளை எள்ளு ஆலாக்கில் கால்வாசி 25 கிராம் இருக்கும். காஞ்ச மிளகா 20 எடுத்திருக்கேன். பெருங்காயம் 3 பெரிய கல் எடுத்திருக்கேன். பூண்டு 10 பூண்டு நல்லா இடித்து தோல் எல்லாம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, உப்பு, மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துடலாம். இதில் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது, அதனால் கருப்பு உளுந்தே சேர்த்துக்கலாம். இதில் நிறைய கால்சியம் இருக்குது, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் கருப்பு உளுந்தே சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்தோட இது ரொம்ப நல்லது. கொஞ்சம் நல்லா வறுபடணும். இப்போ நம்ம உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இது முழு கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அது வறுபட்டுருச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. உடச்ச உளுந்துனா இப்போ கலர் நல்லா மாறி இருக்கிறது தெரியுது. இப்போ இதை எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபடணும். இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சா போதும். இங்கே கலர் அப்பே பட்டு பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அது கேட்குறப்பே நம்ம எடுத்துடலாம். பொன்னிறமாக மாறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வறுபட்டால் போதும். இப்போ மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் மிளகா பொடிக்கு. இதை எடுத்துடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயத்துக்கு கொஞ்சோண்டு எண்ணெய்.
பெருங்காயம் கொஞ்சம் பொரியணும். பச்சை பெருங்காயம் சேர்க்கக்கூடாது, அதனால கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பூண்டு கொஞ்சம் வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சம் வறுபட்டு போட்டால் தண்ணி விடாது நம்ம மிக்சியில் அடிக்கிறப்போ. உப்பு எடுத்துடலாம். இது சூடு நல்லா தணியணும். தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். நம்ம பொடியை அரைச்சி வச்சுருக்கோம். இது மாதிரி லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சுவையான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக, நல்ல கலராக நல்லா வந்திருக்கு. இது இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் பொருத்தமான மிளகாய் பொடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் வர ஜானவிஸ் கிச்சன் என்ற லோகோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.